பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளியே தான் சுத்தி பார்க்கலாம். அட அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புல இந்த கதைக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல? உள்ள போயிருக்காரு. அவரு யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சீப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரங்க கூட பார்க்காம அப்படி போடுவாங்க. யோசிக்காதப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிறேன். குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி கோச்சிக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்க கூடாது. போ, போடா. ஆலமரமா ஆலமரமா ஊருக்குள்ள ஆசைக்குயிலா சோகத்துல ஆசை மனசுல பாசம் விளைஞ்சது மோசம் ஆச்சு. பார்த்து சிரிச்சது காதலும் இல்ல பகல் கனவாச்சு. ஓ மறி கொழுந்து, ஏ மறி கொழுந்து, ஓ மறி கொழுந்து. காலக்குயிலா காதல் குயிலா பாடுதம்மா. பாச சுமைய பாவ சுமையா தாங்குதம்மா. ஊரு பொண்ணுகளை போல இவளுக்கு தாடி கிடைக்கலையே. ஒட்டி படுத்தவன் எட்டி நடப்பா என்று தெரியலையே. ஓ மறி கொழுந்து, ஏ மறி கொழுந்து, ஓ மறி கொழுந்து. போய் இந்த வீணா போன மூஞ்சில முடிச்சு தானே வெளியில போகணும். வந்தானமுங்க இங்கே வந்ததனா குந்தானா குந்தானமுங்க. வந்தானமுங்க இங்கே வந்ததனா குந்தானா குந்தானமுங்க. ஓடு பொண்ணுசாமி. அப்படி போடு. நிறுத்துங்கடா. கூத்தாண்டிங்கன்னா கத்தி எடுத்து குத்திருவேன். டேய், முதல்ல அந்த மேடை காலி பண்ணுங்க. அவனும் 10 வருஷமா அதே ஆட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஜனங்களும் சரிக்காம பாத்துக்கிட்டு நவீன காலத்துக்கு வாங்கடா. அட ஒரு சினிமா போடுவோம் பாப்போம் இல்லாம இன்னும் ராஜாராணி கதையை பாத்துக்கிட்டு. டேய் போங்கடா, போய் அந்த மேடை உக்காருங்க. அட உக்காருங்கம்மா. உங்களை யாரையும் நான் ஏமாத்திர மாட்டேன். இதை விட நல்ல பொழுதுபோக்கா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். மறி குழந்தை மோ வா. நம்ம மறி குழந்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஊர்லயே நல்லா பாட்டு படிக்கக்கூடிய ஒரே பொண்ணு மறி குழந்தை தான். பாட்டு கத்துக்கிறேன்னு ஆத்தங்கரைக்கு போய் வவுத்துலயே புள்ளிய வாங்கிட்டு வந்தான். அது பாவாவ சொந்த கதை. நமக்கு தேவை மறி குழந்தை பாட்டு. டேய் பசங்களா, டேய் வாங்கடா. மறி கொண்ட பூ மாதிரி மேடல ஏத்துங்கடா, பாடுவா.
மாதிரி குழந்தை எழுந்திரிமா, காலையில இருந்து வெறும் வயிற்றோட படுத்திருக்கிறியே. இந்த பாலை குடிச்சிட்டு படு. திருட்டு பயலுக்கு பிறந்தது. மாதிரி குழந்தை, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதம்மா. இப்போ ஒண்ணும் மோசம் போயிடல. அந்த பையன் எதுலயுமே ஒரு பிடிப்பில்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா இப்பவே நம்ம வீட்டுக்கு போயிடலாமா. அவனுக்கும் உன்னோட வாழணுங்கிறதா ஆசை. ஆனா அத்தனை பேருக்கு முன்னால நீ அவனை தூக்கி எறிஞ்சு பேசிட்டதுனாலதான் உன்னை வந்து எப்படி கூப்பிடுதுன்னு பேசாம இருக்கான். 10 பேருக்கு பாய போடுற தாசியா இருந்தா கூட படுக்கணும்னு வந்தவன் பசியோட இருந்தா தான் ஏத்துக்குவா. பாவம் கஷ்டப்படுறாளேன்னு இறக்கப்பட்டு பணம் கொடுத்துட்டு போக வந்தேன்னு சொன்னா பட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி வெளியே போடான்னு தான் சொல்லுவா. விடிஞ்சா கல்யாணம் ஊரு கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரில உங்க மகன் வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்ததுமே ஏறு கொலைய வெடிச்சிருச்சு. எவன் தொட்டாலும் படுத்துக்கிற ஈர சாதியில நான் பிறக்கல. அன்னைக்கு ஒரு நாள் டீ கடையில உங்க மகன் சிரிச்சுட்டு போனதை பார்த்து உண்மையிலேயே நம்மளே ஒருத்தர் விரும்புறான்னு நினைச்சுதான் என் மனசை நான் பறி கொடுத்தேன். அவர் சொன்ன மாதிரி நான் ஆம்பளத்தனமா சுத்துறது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு ஆம்பளை கூட என்ன அசிங்கமா ஒரு பார்வை பார்த்ததில்ல. அப்போ உன் முடிவை நீ மாத்திக்கவே மாட்டியா? என்னால இந்த உலகத்துல தனியா வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுதான் எப்படின்னு கேக்குறேன். ஏன் இந்த உலகத்துல புருஷன் துணை இல்லாத பொம்பளைகளே இல்லையா என்ன? அவங்க எல்லாம் உயிரோட வாழாம புருஷன் செத்த உடனே உடங்கட்ட ஏறிட்டாளா என்ன? நானும் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். பாடுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள மாதிரி வந்திருக்க? மாப்பிளையா? ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதெல்லாம் குதிக்கணும். டேய், என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற? முதலாளியாதான். எப்படி? குயிப்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? ஐயோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா.